இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவாவுக்கு ஸ்டார் பர்த்டேவா? ஆமா கதிர். யார் சொன்னா? எப்படி தெரியும் உனக்கு? பெரியப்பா தான் சொன்னாரு. ஒரு நோட்ல அவன் பிறந்தப்போ எழுதி வச்சிருக்காரு. அந்த நோட்டு இப்பதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஜீவாவுக்கு நாளைக்கு ஸ்டார் பர்த்டே. இத சொல்றதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணீங்க? அப்புறம் சொல்ல வேண்டாமா? பெரியப்பா ஜீவாவுக்கு Dress எல்லாம் வாங்கியிருக்காருல்ல. கிஃப்ட் வாங்கியிருக்காரு, கேக் கட்டிங் இருக்கு, டின்னர் இருக்கு, எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்க போகுது. அப்போ அப்பா நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரா? ஏன் அங்க வராரு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்கல்ல, அதான். நம்ம ஜீவாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் இருந்தா எப்படி? அதனாலதான் வீட்ல நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனை ரெஸ்டாரண்ட்க்கு மாத்தினேன். எப்படி ஐடியா? கிரேட். ஏய் சரி சரி சரி, மணி 12 ஆக போகுது. நாம எல்லாரும் சேர்ந்து ஜீவாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாமா? பர்த்டே விஷ் எல்லாம் எப்படிடா அதெல்லாம் பண்ணுமான்னு? கண்டிப்பா பண்ணணும் கதிர். ஜீவா வயசுல யாரோ ஒருத்தர் ஜீவாவா நினைச்சு கேக் கட் பண்ண வச்சு, ஜீவாவை நினைச்சு Dress கொடுத்து கிஃப்ட் கொடுத்து கொண்டாடலான்னு பெரியப்பா முடிவு பண்ணிருக்காரு. அப்படி செய்யறத பரிகாரமா அத்தை நினைக்கிறாங்கடா. ஜீவா சீக்கிரமா வர அது உதவும் நம்புறாங்க. அப்போ ஜீவா சீக்கிரம் வந்துருவான்ல? ஏய். ஏய் என்னடா நாங்க ஜீவா ஜீவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? கதிர், ஜீவா யாருன்னு தெரியும்ல? ஜீவா நம்ம குடும்ப வாரிசு. அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுனால பல விஷயங்கள் நடக்க போகுது. பெரியப்பா இப்ப இருக்கிறத விட அவன் வந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரியம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருப்போம். அதனால ஜீவாவுக்கு நம்ம 4 பேரும் சேர்ந்து விஷ் பண்ணலாமா? நமக்கு 12 மணிக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் இப்ப மாயா ஃபோன் பண்ணிருக்கா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to ஜீவா. Happy birthday to you. என்ன கதிர், இந்த பர்த்டே விஷுக்கு ஜீவா எங்க இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பான்ல? உண்மையிலேயே ஜீவாவுக்கு இந்த பர்த்டே மறக்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் எப்பவுமே கிடைக்காது. இந்த சொந்த பந்தத்தை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். டேய் நீ என்னடா ஏதோ ஒரிஜினல் ஜீவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சரி, ஜீவாக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மிச்சத்தை நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்க்கலாம். பாய் பாய் பாய்.